ஒன்ஸ் அன் ஆல்கஹாலிக் ஆல்வேஸ் அன் ஆல்கஹாலிக். ஒரு முறை குடிநோயாளி சாகும் வரை குடிநோயாளி. மீன் கருவாடா மாறிடும். மீன் கருவாடு ரெண்டாவது. ஆமா, கொஞ்சமா குடிக்கலாம், லிமிட்டா குடிக்கலாம், அளவா குடிக்கலாம், விட்டு விட்டு குடிக்கலாம், லீவ் நாள் குடிக்கலாம், பீர் மட்டும் குடிக்கலாம், ஒயின் மட்டும் குடிக்கலாம். முடியவே முடியாது. மார்னிங் எவ்ரிவன். இப்ப அடிக்ட்னா யாரு, ஆல்கஹாலிக்னா யாரு அப்படின்றத பார்க்கலாம். அடிக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அடிக்ஷன்னா அவங்க எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அடிக்ட்ன்றவங்க பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிறாங்க, இங்கே ஒரு போதை கிடைக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணுவாங்க. இங்கேருந்து வேற ஊருக்கு போகிறாங்க, அந்த போதை கிடைக்கல, வேற போதை கிடைக்குதுன்னு வச்சுக்கேன், அதை யூஸ் பண்ணுவாங்க. அங்கேருந்து வேற ஊருக்கு போகிறாங்க, அங்கே இன்னொரு போதை கிடைக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணுவாங்க. அடிக்ட்ன்றவங்க பார்த்தீங்கன்னா யார் அப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் போதையை பற்றிய சிந்தனை, அதை எப்படி வாங்குறது, எப்படி வைக்கிறது, எப்படி அடிக்கிறது, எப்படி போதை பண்ணுறது, அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க அடிக்ட்ன்றவங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹோல் லைஃப் பார்த்தீங்கன்னா மொத்த வாழ்க்கையும் அந்த ட்ரக் தான் கண்ட்ரோல் பண்ணணும். அவரு விருப்பப்பட்ட பிரகாரம் ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது, அவர் சொந்தமாக ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அந்த ட்ரக் தான் அவர் வாழ்க்கையை 24 மணி நேரம் நடத்தும். இதுதான் அடிக்ட்ன்றவங்க. ஆல்கஹாலிக்னா அது வேற. ஆல்கஹாலிக்னா அவங்க ஒன்லி ஆல்கஹால் தான் பண்ணுவாங்க. அவங்க மற்றபடி மல்டிபிளா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆல்கஹாலிக்ன்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் ஒன்றா மாற்றுவாங்க. இந்த சாருக்கு இல்லையா, அந்த சாருக்கு, அந்த சாருக்கு இல்லையா, இந்த சாருக்கு, இந்த சாருக்கு இல்லையா, இந்த சாருக்குன்னு மாற்றுவாங்களே தவிர மற்றபடி வேற ஒரு ட்ரக்குக்கு போக மாட்டாங்க ஆல்கஹாலிக்ன்றவங்க. இது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அடிக்ட்ன்றவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா we admitted that we were powerless over our addiction சொல்லுவாங்க. ஆல்கஹாலில் பார்த்தீங்கன்னா we admitted that we were powerless over alcoholன்னுவாங்க. அடிக்ஷன்ன்றது வந்து மல்டிபிள் அடிக்ஷன். கஞ்சா, ஹெராயின், சரஸ் எல்லாமே அடிப்பாங்க அவங்க. பீரு, பிராந்தி எது வேணாலும் அடிப்பாங்க. எந்த ஊருக்கு என்ன கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மாறிப்பாங்க அடிக்ட்ன்றவங்க. ஒரு 4 நாள் தைல மருந்து பூசுறாங்கன்னா 5ஆவது நாள் தைல மருந்து போடுவாங்க. ஒரு 4 நாள் ஒரே கடையில் பிரியாணி சாப்பிட்றாங்கன்னா 5ஆவது நாள் அதே கடையில் தான் பிரியாணி சாப்பிடுவாங்க. நடுவில் ஒரு 10 கடை இருவாங்க, சாப்பிட மாட்டான். எங்கே சாப்பிட்டாலும் அங்கே தான் போவான். அதுதான் அடிக்ட். ஆல்கஹாலிக் அப்படி கிடையாது, எது வேணாலும் மாறுவாங்க. இப்போ முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஆல்கஹாலிக் இருக்கிறாங்க. குடிகாரங்களே வந்து எத்தனை விதமானது இருக்கிறாங்க. இதுல நீங்க எந்த விதமானதுன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். முக்கியமா எல்லாருக்கும் என்னன்னா அவன் குடிக்கிறான், இவன் குடிக்கிறான், எல்லாரும் குடிகாரம் தான் நினைச்சுக்கிறாங்க. இதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதுதான் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க இங்க இருந்து வெளியில போனீங்க அப்படின்னா மற்ற ஆளுகளை பார்க்கலாம், அவங்க வந்து உங்களை தொலை பண்ணலாம். நீங்க வேற, அவங்க வேறன்றது உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கணும். அதுதான் முக்கியம். இதுல பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ட்ரிங்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கேஷனல் ட்ரிங்கர், சோஷியல் ட்ரிங்கர், பிசினஸ் ட்ரிங்கர், ஹெவி ட்ரிங்கர், பீச் ட்ரிங்கர், ஆல்கஹாலிக்னு ஒரு 6 கேட்டகரி இருக்குது. இதில் அக்கேஷனல் ட்ரிங்கர்னா பார்த்தீங்கன்னா அக்கேஷனலாக குடிப்பாங்க. ஏதோ ஒரு தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், நியூ இயர், ஏதோ ஒரு சாவு, ஏதோ ஒரு கல்யாணம், அக்கேஷனலாக குடிப்பாங்க. என்னன்னா ஒரு நாள் குடிப்பாங்க. அவங்க குடிச்சாலும் மறுநாள் காலையில் கரெக்டாக எழுந்திரிச்சுப்பாங்க. கரெக்டாக வேலைக்கு போகிறது, குடும்பத்தை பார்த்துக்கிறது, நல்லது கட்டுறது போகிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். மறுநாள் இன்னைக்கு குடிக்கிறாங்கன்னா மறுநாள் குடியை பற்றி தாட்ஸ் இருக்காது. முக்கியமாக அக்கேஷனல் ட்ரிங்கர் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தே வாங்க மாட்டாங்க. இதுதான் ஓசியில் தான் குடிப்பாங்க. மேக்ஸிமம் 90% ஓசியில் தான் குடிப்பாங்க. யாராவது வாங்கி கொடுத்தா தான் குடிப்பாங்க, தவிர அவங்க காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. இது ஒரு விதமான ட்ரிங்கர், அக்கேஷனல் ட்ரிங்கர். இந்த மாதிரி ஒரு ட்ரிங்கர்னால வந்து அவங்க வாழ்க்கையிலயோ குடும்பத்திலயோ வேலை செய்யற இடத்துலயோ எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இது ஒரு விதமான ட்ரிங்கர், அக்கேஷனல் ட்ரிங்கர்ன்றவங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயின் ஷாப்பில் பார்க்கலாம். ஏன்னா ஒரு 4 பேர், 5 பேர், 6 பேர் வருவாங்க. மொத்தம் கும்பலாக குடிச்சுன்னு இருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு ஆஃப் வாங்கி வச்சுன்னு ஒரு 6 பேர் 7 பேர் சாப்பிட்டு அழகாக வெளியில் போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அக்கேஷனல் ட்ரிங்கர். என்னைக்குன்னா ஒரு நாள் அக்கேஷனலாக குடிக்கிறவங்களை வந்து அக்கேஷனல் ட்ரிங்கர்னு சொல்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சோஷியல் ட்ரிங்கர். சோஷியல் ட்ரிங்கர்ன்றது சமுதாய குடிகாரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோஷியல் ட்ரிங்கர்ன்றவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக வந்து பிராண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க ஒரு 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் குடிச்சாலும் சரி, எந்த காரணத்தை கொண்டு பிராண்டை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. விஎஸ்ஓபினா விஎஸ்ஓபி தான், ஜானி வாக்கர்னா ஜானி வாக்கர் தான். எந்த பிராண்ட் அவங்க குடிச்ச பிராண்டோ அதை தான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. வேற பிராண்டே மாற்ற மாட்டாங்க அந்த சோஷியல் ட்ரிங்கர்ன்றவங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி, அளவு வந்து சேஞ்ச் ஆகாது. எந்த காரணத்துக்கு எத்தனை வருஷம் குடிச்சாலும் சரி, அந்த 90னா 90, ஒரு லார்ஜ்னா லார்ஜ், ஒரு கட்டிங்னா கட்டிங், அதுக்கு மேலே 10 ஃபுல் பாட்டில் அடிக்க வச்சிருந்தாலும் சரி, அந்த கரெக்டாக திறப்பாங்க, கரெக்டாக அளவாக ஊற்றுவாங்க, கரெக்டாக மூடி கரெக்டாக வச்சுருவாங்க. அதில் எவ்வளோ 1.5 கிளாஸ் தண்ணியை ஊற்றி சும்மா சிப்பு சிப்பாக சாப்பிடுவாங்க. கரெக்டாக அந்த பிராண்டு குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி எந்த காரணத்தை கொண்டும்
சேஞ்ச் ஆகாது. கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. எத்தனை வருஷம் குடிச்சாலும் சரி அவங்க போதைக்கோசம் குடிக்க மாட்டாங்க. ஏதோ சாப்பாடு, ஏதோ ஊருக்கா ஒரு பொரியல், ஒரு கூட்டு, ஒரு அப்பளம் மாதிரி ஒரு கட்டிங் சாப்பிடுவாங்க. அது இது சோஷியல் ட்ரிங்க். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைமிங் எந்த காரணத்துக்கு கூட சேஞ்ச் ஆகாது. நைட் 8னா 8 தான், 7னா 7 தான், 9னா 9 தான். அந்த மாதிரி டைமிங் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓ இன்னைக்கு லீவில் இருக்கிறோம், இன்னைக்கு வந்து வேலைக்கு போகல, இன்னைக்கு சும்மா தான் இருக்கிறோம், காலையிலே குடிச்சிடலாம், நைட்டு கட்டிங்க காலையிலே குடிச்சிடலாம் அப்படின்னு அந்த தாக்கே வராது. முதல்ல அந்த டைம் வந்தவொடனே தான் சும்மா அப்படி போவாங்க, அப்படி லைட்டாக எடுத்து லைட்டாக ஊற்றுவாங்க, லைட்டாக குடிப்பாங்க, அந்த வேலையை கரெக்டாக பார்ப்பாங்க. காலையில் ஏஞ்சி குளிச்சு கரெக்டாக வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க குடிக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இது வந்து சோஷியல் ட்ரிங்க். எந்த காரணத்துக்கும் குவாலிட்டி மாறாது, குவான்டிட்டி மாறாது, டைமிங் மாறாது. ரெண்டாவது அவங்க குடிக்கிறதுனால அவங்க வாழ்க்கையிலையோ, குடும்பத்திலையோ, உறவு முறையிலையோ, வேலையிலையோ, சமுதாயத்திலையோ எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அவங்க லைஃப் பார்த்தீங்கன்னா ஆன்ல இருக்கும், அவங்க லைஃப் பார்த்தீங்கன்னா ட்ராக்ல இருக்கும், கரெக்டாக இருக்கும். இது ஒரு விதமான ட்ரிங்கர். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பிரச்சனை கிடையாது. அக்கேஷனல் ட்ரிங்கர்னால எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி சோஷியல் ட்ரிங்கர்னால எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ட்ரிங்கர். பிஸ்னஸ் ட்ரிங்கர்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும், பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில கெட் டுகெதர்லாம் வைப்பாங்க. சில ஆஃபீஸ்லலாம் வந்து எல்லாம் அவங்களே ஆஃபீஸ்லேயே சார் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஹோட்டலில் கெட்டில் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வருவாங்க. அப்படியே அன்றைக்கி அப்படியே குடிப்பாங்க, குடிச்சு எதை பேசுன்னு இருப்பாங்க. அப்படியே நைட்டு முடிச்சிடும், கரெக்டாக போயிடுவாங்க வீட்டுக்கு. மறுநாள் காலையில் கரெக்டாக வேலைக்கு வந்துடுவாங்க. இது ஒரு விதமான பிஸ்னஸ் ட்ரிங்கர். ஏதோ ஒரு 4 பேர் ஏதோ ஒரு பிஸ்னஸ் விஷயமா பேசுகிறாங்க, அந்த நேரத்தில் லைட்டாக குடிப்பாங்க. அதோட குடிச்சாங்கன்னா அந்த பிஸ்னஸ் விஷயமா ஏதோ குடிக்கிறாங்கன்னா அவ்வளோதான். அது மறுநாள் காலையில் அதை மறந்துடுவாங்க, அவங்க வேலையை பார்த்துன்னு போயின்னே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ட்ரிங்கர் எழுதுறாங்க பிஸ்னஸ் ட்ரிங்கர்னு சொல்லிட்டு. பிஸ்னஸ் விஷயமா ஏதோ கெட்டுக்கதை ஏதோ சும்மா வாங்கி கொடுப்பாங்க, கம்பெனிலே அதை அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லைட்டாக குடிச்சிட்டு அவங்க கரெக்டாக இருப்பாங்க. அவங்க குடிக்கிறதுனால அவங்க வாழ்க்கையோ, வேலையோ, உடம்போ எதுவுமே பாதிக்கப்படாது. இதனால இதுவும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது சோஷியலில் பார்த்தீங்கன்னா அக்செப்டபிள். இதெல்லாம் வந்து ஏற்றுப்பாங்க, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹெவி ட்ரிங்கர். சில பேர் பார்த்தீங்கன்னா ஹெவி ட்ரிங்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊருங்களில் இந்த திருவிழா நடக்கும்போது பார்க்கலாம். அன்றைக்கி ஒரு நாள் தான் குடிப்பாங்க. குடிச்சாங்கன்னா நல்லா ஹெவியாக குடிப்பாங்க, நல்லா அளவு மீறி குடிப்பாங்க. குடிச்சாங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் தான் குடிப்பாங்க. அதோடு அவங்க திருப்பியெல்லாம் குடிக்க மாட்டாங்க. அது மறுநாள் காலையில் அவங்க வேலை வெட்டி அவங்க என்ன அவங்க வாழ்க்கை அவங்க ரெகுலராக அவங்க மாட்டு அவங்க போயிட்டு இருப்பாங்க. இது ஒரு விதமான ட்ரிங்கர், ஹெவி ட்ரிங்கர். ஒரு நாள் தான் குடிப்பாங்க, குடிச்சாலும் ஹெவியாக குடிப்பாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே அதோட குடிக்க மாட்டாங்க, அதோட தாட்லே வராது அவங்களுக்கு குடிக்கணும்னு சொல்லிட்டு. அது ஒரு விதமான ட்ரிங்கர். இதுவும் அந்த அளவுக்கு எந்த விதமான பிரச்சனை ஏற்படாது. இது என்னைக்கோ ஒரு நாள் குடிக்கிறது. இது ஹெவி ட்ரிங்கர், இதுவும் ஏற்றுக்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஞ்ச் ட்ரிங்கர். இந்த பிஞ்ச் ட்ரிங்கர் என்ற கேட்டகரி பார்த்தீங்கன்னா வெரி 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 டேஞ்சரஸ் கேட்டகரி. இந்த பிஞ்ச் ட்ரிங்கர் என்ற கேட்டகரி. இந்த பிஞ்ச் ட்ரிங்கர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடித்தாங்க அப்படின்னா பீக்கில் குடிப்பாங்க. அது அவங்களுக்கு காலையிலையா சாயந்தரமானு தெரியாது. சாயந்தரம் 6 மணிக்கு ஏந்திரிச்சுப்பாங்க. ஏந்திரிச்சு ஏதோ ப்ரெஷ்ஷில் பேஸ்ட் வச்சுக்கின்னு பல்வேறு போவாங்க 6 மணிக்கு. எங்கே போகிறோம், வேலைக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு காலையிலையா சாயந்தரமானு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை எழுந்திரிச்சு போவோம், என்னடானா திங்கக்கிழமை வேலைக்கு நினச்சிப்போம். அந்த மாதிரி ஞாயிறா திங்களான்னு தெரியாது, காலையா மாலையான்னு தெரியாது. குடித்தான் அப்படின்னா பீக்கில் குடிப்பான், நிறுத்தினா அப்படின்னா நிறுத்திடுவான் சுத்தமாக. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதுக்கு டேஞ்சரஸ் ட்ரிங்கர் அப்படின்னா குடிச்சா பீக்கில் குடிப்பான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து ஏற்றுக்காது, சரக்கை வந்து உள்ளே ஏற்றுக்காது உடம்பு. உடம்பும் வந்து ஃபிசிக்கலாக அன்ஃபிட் ஆகிடுவாங்க, உள்ளே சரக்கு போகாது, வாமிட் வரும், ஷிவரிங் வந்துடும், ஒரு மாதிரி உடம்பே அன்ஃபிட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டு உள்ளே இருப்பாங்க. ஏதோ மோர் கொடுமா, கஞ்சி கொடுமா, அது கொடுமா, இது கொடுமான்ட்டு வீட்டு உள்ளே இருந்து 2 நாள் 3 நாள் அப்படியே வீட்டு உள்ளே இருந்துட்டு கொஞ்சம் உடம்பு ரெடி ஆகணும்னா அதுக்கப்புறம் ஒரு அப்படியே லைட்டாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஒரு வாரம் 10 நாள் அப்படியே உடம்பு ரெடி ஆகணும். திரும்பி வேலைக்கு போவாங்க, திரும்பி குடியே நிறுத்துவாங்க. நிறுத்துனாங்கன்னா எப்படி 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் அப்படியே தொடர்ந்து நிப்பாட்டிடுவாங்க. திருப்பியும் குடிச்சாங்க அப்படின்னா எங்கே விட்டாங்களோ அங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திருப்பி பீக்கில் குடிப்பாங்க. பெஞ்ச் ட்ரிங்க்ன்ற கேட்டகரி. ஏதோ தண்ணி தாக எடுக்குதா சரக்கை தான் குடிக்கும், பஸ் எடுக்குதா சரக்கை தான் குடிக்கும். அந்த மாதிரி பெஞ்ச் ட்ரிங்க்ன்ற கேட்டகரி விட்டுருவாங்க. தொட்டாங்கன்னா திருப்பி பீக்கில் போயிடுவாங்க. ஒரு கட்டத்தில் நிப்பாட்டுவாங்க. எப்போ நிப்பாட்டுவாங்கன்னா உடம்பு முடியலன்னா நிப்பாட்டுவாங்களே தவிர அவங்களாம் நிப்பாட்ட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன நினைப்பாட்டினா, நான் நினச்சா குடிக்கிறேன், நான் நினச்சா விடுறேன், எனக்கு வந்து செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு நினைப்பு. ஆனால் செல்ஃப் கண்ட்ரோல் எதுவும் கிடையாது. அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க உடம்பு வந்து அந்த ஆல்கஹாலை ஏற்றுக்காது. அதனால வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குடிக்காமல் இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு. திருப்பி கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நல்லா ஆனோடனே சரி இவ்வளோ நாள் விட்டோமே, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிப்பாங்க. திருப்பி அப்படியே ஆகிடும், திருப்பி அதிகமாகிடும்.
திருப்பியும் நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டினாங்கன்னா கொஞ்ச நாள் அப்படியே இருப்பாங்க, 1 மாசமோ 2 மாசமோ 3 மாசமோ. திருப்பி தொட்டாங்கன்னா திருப்பியும் அதிகமாகிடும். இதுதான் பெஞ்ச் ட்ரிங்கர் 2 கேட்டகரி, டேஞ்சரஸ் கேட்டகரி. இது யாருன்னா இருக்கிறீங்களா பெஞ்ச் ட்ரிங்கர்? இந்த மாதிரி 1 2 3 4 5 இது வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இது ஏன்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, நான் போன மாதம் விட்டு இருந்தேன், குடிக்காம தான் இருந்தேன், ஒரு 3 மாதம் நிறுத்தி தானே இருந்தேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது. நான் நினச்சா குடிக்கிறேன், நான் நினச்சா விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் அப்படி கிடையாது. அதால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே உள்ளே போகாது, முடியாது. கை அதாகும், பசியாகும், உடம்பு ஏற்றுக்காது. உள்ளே போனால் வாமிட் வரும். சும்மா 1/2 இட்லி 1/4 இட்லி 1 இட்லி சாப்பிட்றது, அந்த மாதிரி பெஞ்ச் ட்ரிங்கர்ன்றது ஒரு கட்டத்தில் உடம்பு ஏற்றுக்காத ஒரு கண்டிஷனில் வந்து கொஞ்ச நாள் நிப்பாட்டுவோம். அதுதான் வந்து பெஞ்ச் ட்ரிங்கர் என்ற கேட்டகரி. வெரி 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 டேஞ்சரஸ் கேட்டகரி இந்த பெஞ்ச் ட்ரிங்கர் என்ற கேட்டகரி. இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக்னா உங்களுக்கு தெரியும், டெய்லி குடிக்கிறது, பிராண்டு எதுவும் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. இந்த பிராண்டு இது இல்லையா அது கொடு, அது இல்லையா அது கொடு, அது இல்லையா இது கொடு, எதுவுமே இல்லையா பட்டசாரகம், எதனா கல், எதனா ஒன்று பிளாக்ல வாங்குறது, எது வேணா வாங்குறது. அந்த மாதிரி எந்த ஒரு பிராண்டை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அளவு இன்னும் கொஞ்சம் நெக்காக அடிக்கணும், ஃபுல்லாக அடிக்கணும், கல்ஃபாக அடிக்கணும், கையில் காசு காலியாகிற அளவுக்கு குடிக்கணும், இல்லை உடம்பு முடியாமல் கீழே ஓடுற அளவுக்கு குடிக்கணும். அந்த மாதிரி எந்த காரணத்தை கொண்டும் குவான்டிட்டி அளவு வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. குவாலிட்டி பிராண்டு மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி டைமிங்கு எப்பவுமே தூங்கி எழுந்திரிச்ச உடனே குடிக்கணும், 24 மணி நேரம் குடிக்கணும், எப்பப்பெல்லாம் போத தெரியுதோ உடனே குடிக்கணும். அந்த மாதிரி ஆல்கஹாலிக்ன்ற கேட்டகரி எந்த காரணத்தை கொண்டும் டைமிங் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து எல்லா விதத்துலையுமே பிரச்சனை இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, உறவு முறையில் பிரச்சனை, பணம் பிரச்சனை, கடை வாங்குறது, விற்கிறது, வைக்கிறது, எல்லா விதமான பிரச்சனையும் இருக்கும். ஆனாலும் எப்படி குடிக்கிறது, எப்படி போதை பண்ணுறது, திருப்பி எப்படி டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணுறது, லீவு எப்படி சொல்கிறது, பர்மிஷன் எப்படி போடுறது, அதே மாதிரி எல்லா பிரச்சனையும் இருக்கும். ஆனாலும் திருப்பி குடிச்சுன்னு இருப்பாங்க ஆல்கஹாலிக்ன்ற கேட்டகரி. இது கொஞ்சம் ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆமாம், ஏதோ ஒரு விதத்தில் நான் குடிக்கிற அளவு சரியில்லை, குடிக்கிற முறை சரியில்லை, குடிக்கிற விதம் சரியில்லை, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் ஆல்கஹாலிக்ன்ற கேட்டகரி. இது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். இந்த ஆல்கஹாலிக்ன்ற கேட்டகரி. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் சென்டர் லெவலுக்கு யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெஞ்ச் ட்ரிங்கர் என்ற கேட்டகரியும் ஆல்கஹாலிக் என்ற கேட்டகரி தான் இங்கே வருவாங்க. இந்த சோஷியல் ட்ரிங்கர், அக்கேஷன் ட்ரிங்கர்லாம் அவங்க இங்கே வரமாட்டாங்க. அவங்களாம் வாழ்க்கை அழகாக குடிச்சிட்டு அழகாக நடத்துவாங்க. இது எதுக்கோசம் சொல்ல வரேன்னா, நீங்கள் வெளியில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அக்கேஷன் ட்ரிங்கரையோ இல்லை சோஷியல் ட்ரிங்கரையோ பார்க்க வேண்டியது வரும். அன்பு தொல்லை கொடுப்பாங்க. அவங்க எதனா பர்த்டே இருக்கும், எதனா கல்யாணம் இருக்கும், என்ன மச்சான் என்ன அதை பார்க்கல, ரொம்ப நாள் ஆச்சு, கூடுவான் உன்ன. அவன் அக்கேஷனாக நீங்கள் ஏதோ பர்த்டே ஏதோ கல்யாணம் சொல்லிட்டு அவன் குடிப்பான், குடிச்சிட்டு அவன் வேலைக்கு போயிடுவான். நம்ம போய் தொட்டோம் அப்படின்னா, ஹலோ நம்ம நீங்க உசாரா ஐடென்டிஃபை பண்ண. அதனால தான் இந்த கிளாஸ் எடுக்கிறேன் நான். இந்த சோஷியல் ட்ரிங்கர்ன்ற அவன் பார்த்தா சில பேர் நீங்கள் பார்க்கலாம், 20 வருஷம் குடிப்பாங்க, 25 வருஷம் குடிப்பாங்க, 30 வருஷம் குடிப்பாங்க. ஆனாலும் அவங்க கரெக்டாக அவங்க பசங்களை படிக்க வைக்கிறது, வீடு வாங்குறது, பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, சொத்து சேர்த்து வைக்கிறது எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் அவங்க தண்ணி அடிப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். அவன் இன்னைக்கு குடிப்பான், அவன் கரெக்டாக நாளைக்கு காலை ஏஞ்சி வேலைக்கு போயிடுவான். நீங்கள் கொட்டீங்க அப்படின்னா கெட்டிங்க, அஞ்சு போயிடுச்சு. இது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும், வித்தியாசம் தெரியணும். அவங்க இப்போ அவன் கூப்பிட்றான் அப்படின்னா அவன் வேற. நீங்கள் புரிஞ்சுக்கணும், நான் ஆல்க வேலைக்கு எனக்கு குடி பிரச்சனை இருக்குது, என்னால் குடிக்க முடியாது, நான் கொட்டா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியணும். முக்கியமாக அதுதான் இந்த கிளாஸு. இது வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்ச் ட்ரிங்கரை பற்றி தெரிஞ்சுக்கணும். பெஞ்ச் ட்ரிங்கர்ன்ற கேட்டகரி வந்து கண்டிப்பாக செல்ஃப் கண்ட்ரோல்லாம் அப்படி கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே உடம்பு ஏற்றுக்காது, அதனால குடிக்காமல் இருக்குது. அதுதான் பெஞ்ச் ட்ரிங்கர் கேட்டகரி. இதுவும் டேஞ்சரு. இந்த ஆல்கஹாலிக் கேட்டகரி டேஞ்சரு. இப்போ ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு வராங்கன்னா இந்த 2 கேட்டகரி தான் வருவாங்க. இவங்களாம் வரமாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் வெளியில் பார்க்கலாம். அவங்க வேற, நீங்கள் வேறன்றது புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு நேரத்தில் அக்கேஷனலாக குடிச்சிருந்துருப்பீங்க, ஒரு நேரத்தில் சோஷியலாக இருந்திருப்பீங்க, இன்னைக்கு என்னவா மாறிட்டீங்க? ஹலோ, நீங்க மறுபடியும் சோஷியல் ட்ரிங்கர் ஆக முடியும், அக்கேஷனல் ட்ரிங்கர் ஆக முடியுமா? ஒன்ஸ் அன் ஆல்கஹாலிக் ஆல்வேஸ் அன் ஆல்கஹாலிக். ஒரு முறை குடிநோயாளி சாகு வரை குடிநோயாளி. நம்ம ஃபெலோஷிப்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீன் கருவாடா மாறிடும், மீன் கருவாடு 2வது மீனா மாறாது. ஆமா,
அதே மாதிரி எலுமிச்சை பழம் ஊர்காவா மாறிடும். ஊர்காய் மறுபடியும் மாறவே மாறாது. இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு நேரத்தில் அக்கேஷனலாக இருந்திருப்பீங்க, சோஷியலாக இருந்திருப்பீங்க, அப்புறம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக்காக மாறிட்டீங்க. நீங்கள் மறுபடியும் நீங்கள் சோஷியல் ட்ரிங்கர் ஆகலாம், அக்கேஷனல் ட்ரிங்கர் ஆகலாம், முடியவே முடியாது. அதுதான் சொல்கிறேன், ஒரு முறை குடினாலே குடினாலே. இப்போ முழுமையாக அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு சராசரி வாழ்க்கை வாழும். கொஞ்சமாக குடிக்கலாம், லிமிட்டாக குடிக்கலாம், அளவாக குடிக்கலாம், விட்டு விட்டு குடிக்கலாம், லீவு நாளில் குடிக்கலாம், பீர் மட்டும் குடிக்கலாம், ஒயின் மட்டும் குடிக்கலாம், முடியவே முடியாது. போலியோ சொட்டு ட்ராப் குழந்தைங்களெல்லாம் ஊற்றுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரே ஒரு ட்ராப் உங்கள் வாயில் பட்டதுன்னா கூட சரி, நீங்கள் பழைய நிலைக்கு தான் போயிடுவீங்க. அப்போ இதுலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆப்ஷன்ஸ். முழுமையாக அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்றது தான் ஒரே வழி. எனி டவுட்? தேங்க்யூ.